அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மில்லாஹி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேங்கிங் வீடியோ தான். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் என்னுடைய சேனலில் நான் நிறைய ரீக்ரியேஷன் வீடியோ போட்டிருக்கேன் ஆரி பிகினர்ஸுக்காக. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். எப்போயுமே ஹேங்கிங்னு இல்லை, பொதுவாக எப்போயுமே நம்ம ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜரி செயின் ஸ்டிச் ஒரு 3 லேயராக நம்ம கொடுக்கணும். அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போதும் சரி, நம்ம ஹேங்கிங் போடும்போதும் சரி, அது டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் ஒரு 3 லைன் ஜரி லைன் போட்டு நான் எடுத்துக்கிறேன், அவுட்லைன் போட்டு. நெக்ஸ்ட்டு இது நீடில் நம்பர் 10 பெல் பிராண்ட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஜர்தோசி பீட்ஸ் இதெல்லாம் தான் உள்ளே போகும். ஸோ நான் இந்த நீடில் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இதோட கொஞ்சம் தின்னாக பெருசாக கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். டேப்லெட் பீடு வச்சு தான் நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு 6 நான் சுகர் பீடு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டேப்லெட் பீடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், 6 சுகர் பீடு, ஒரு டேப்லெட் பீடு, ஒரு குட்டி சுகர் பீடு வச்சுருக்கேன். சுகர் பீடை தள்ளி வச்சிடணும். தள்ளிட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா பீட்ஸ்லையுமே நீங்கள் நீடில் உள்ளே நுழைக்கணும். பாருங்கள் நான் எப்படி நுழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பின்னாடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, லாஸ்ட்டாக போட்ட அந்த சுகர் பீடை மட்டும் தள்ளிட்டு மிச்சத்தை எல்லாம் உள்ளே நுழைச்சிட்டு நம்ம நீடில் எங்கே எடுத்தோமே அங்கேயே உள்ளே போட்டுடுறோம். உள்ளே கீழே போட்டுட்டு ரொம்ப இழுத்து பிடிக்கக்கூடாது. நமக்கு எவ்வளோ லூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக விட்டுக்கணும். ரொம்ப இழுத்து பிடிச்சோம் அப்படின்னா ஹேங்கிங்லாம் தூக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து கொஞ்சம் இது ஹேங்கிங்லாம் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரே கிட்டக்க போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஐடியாக்காக தான் டிஃப்ரெண்ட்டு மெட்டீரியலில் நான் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் பாருங்கள், நான் சுகர் பீடை தள்ளிட்டு இந்த மாதிரி நீடில் மற்ற பீடுக்களை நான் உள்ளே நுழைக்கிறேன். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் நீளமான நீடில் ஊசி கிடச்சிச்சு தின்னா அப்படின்னாலும் நீங்கள் அதே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பீடெல்லாம் தள்ளிட்டு ஒரு சுகர் பீடை தள்ளிட்டு மிச்சம் எல்லாத்தையும் நுழைச்சி உள்ளே போட்டிங்கன்னா இந்த லாஸ்ட்டாக போடுறோம் இல்லையா, அந்த சுகர் பீடு போய் லாக் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் அதை தள்ளிட்டு நம்ம போடுறோம். நெக்ஸ்ட்டு கட் பீட் போடுறோம். உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இழுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். இது பென்சில் பீடுன்னு சொல்லுவாங்க. இதுவும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் கஸ்டமருக்கு போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெட்டீரியலாக நீங்கள் வாங்கி என்ன நமக்கு கலர் தேவைப்படுதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். லாஸ்ட்டில் ஒரு சுகர் பீடை மட்டும் கீழே வச்சுட்டு அதை சுகர் பீடை மட்டும் அந்த நீடில் போடாமல் மிச்சம் எல்லாத்தையுமே போடலாம். இந்த மாதிரி நீங்கள் லென்த்தாக போடும்போது நீங்கள் ஊசி வெளியே எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தள்ளி பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நூலோட நம்ம ஊசியும் நூலும் கோர்க்குறோம் இல்லையா, அதோட லென்த்தையுமே கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு சிக்குச்சுன்னா அது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் போடும்போது ஸ்டார்டிங்லேயே பெரிய த்ரெட்டாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அந்த நீடில் போட்டு வெளியே எடுக்கும்போது ரொம்ப சிக்கு விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், நான் அடுத்து சில்வர் கட் பீடும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு டியூப் பீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுக்கலாம். நான் டியூப் பீடோ பென்சில் பீடும் தான் போட்டு லாக் பண்ணுறேன். லாஸ்ட்டில் சுகர் பீடு போட்டுட்டு இதே மாதிரி டியூப் பீட்லேயே இன்னும் கொஞ்சம் பெருசாகவே கிடைக்கும். அந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அது ஒன்று மட்டும் போட்டு ஹேங்கிங் போட்டிங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். என்கிட்ட இப்போ அது அவைலபிளாக இல்லை, ஸோ அதனால் நான் போட்டு காமிக்கலை. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கோல்டு கலர் 3mm பீடு 4mm பீடெலாம் இருக்குது இல்லையா, அதையுமே நீங்கள் போட்டு இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பாருங்கள். நான் என்னென்ன மெட்டீரியலாக யூஸ் பண்ணி ஹேங்கிங் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி கலர் பீடு இருந்தால் கூட அதை கூட நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மெத்தட் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். நான் பிகினர்ஸ்க்காக ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிளான நிறைய ஹேங்கிங்கில் நிறையா மெத்தட் இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இதை மட்டும் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு, 2 பெரிய பீடு, ஒரு சுகர் பீடு கொடுத்து கீழே பென்சில் பீடு எப்பயும் மாதிரி ஒரு சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அதை தள்ளிட்டு லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். அந்த பென்சில் பீடுக்கும் ஒரு சுகர் பீடுக்குள்ளே மட்டும் விட்டுட்டு லாஸ்ட்டாக இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கலர் பீடு 6 கலர் பர்பிள் கலரும் 6 சுகர் பீடு, ஒரு பெரிய 3mm பீடு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் பீடில் போட்டிருக்கோம். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காப்பர் சுகர் பீடு, காப்பர் 4mm பீடில் நான் போட்டிருக்கேன். கீழே இப்போ அதே பென்சில் பீடு வச்சுட்டு லாக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது நம்ம ஆல்ரெடி போட்டது தான். பாருங்கள், நான் மெரூன் கலரு
கட் பீட் வந்து ஒரு 6 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சுகர் பீட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பீடு இருக்கு இல்லையா, அது போட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு வச்சுருக்கேன். வச்சுட்டு அந்த சுகர் பீடை மட்டும் தள்ளிட்டு அந்த கிறிஸ்டலுக்குள்ளேயும் அந்த ஒரு சுகர் பீடுக்குள்ளே மட்டும் நான் நுழைச்சிக்கிறேன். நல்லா பாருங்கள், சுகர் பீடுக்குள்ளே மட்டும் நுழைச்சிட்டு நான் அதை வெளியே எடுத்துடுறேன். மற்ற இதுக்குள்ளே நான் கோர்க்கலை. நம்ம ஆல்ரெடி எப்பயும் விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கட் பீடுக்குள்ளெலாம் நுழைக்காமல் நெக்ஸ்ட்டு மறுபடியும் அகைன் நான் வந்து 6 இங்கே எத்தனை கட் பீட் வச்சுருக்கோமோ அதே மாதிரி 6 கட் பீட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நாங்கள் வந்து போட்டுக்கிறேன். போட்டு இந்த மாதிரி நமக்கு தேவையான இடத்துல கொஞ்சம் தள்ளி போய் பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டைப்லேயும் நமக்கு ஒரு ஹேங்கிங் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹேங்கிங்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஆரி எண்ட் நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன தான் நீடில் வச்சு நீங்கள் போட்டாலும் அது கொஞ்சம் லூஸான மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, கொஞ்சம் நீங்கள் ஸ்பேஸ் தள்ளி தள்ளி போடணும். ரொம்ப இழுத்து பிடிச்சி போடாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அவங்க டைலர் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இந்த நம்ம போட்ட ஒர்க்கும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.